எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க, மாவட்ட அளவுல, மண்டல அளவுல, ஒன்றிய அளவுல எல்லாமே. ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை காலக்கெடு இருக்கு. 2 டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்திரம். இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கு எல்லாம், ஒன்றிய தலைவர்களுக்கு 45 வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம். அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க தொண்டர்களாகத்தான். இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா, ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் எங்க தொண்டர்கள் பணி செய்யறாங்க. ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக, ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வாங்க. அப்படின்னா என்ன பேச்சு நீங்க சொல்லணும், அதனால சொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி, தனி ஆட்சி, இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் போதே தவிர அண்ணா தேர்தல் எல்லாம் சரியா தாங்கனே போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திமுக ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க, 8 மாதம் இருக்கு. திமுக 2026 தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும். காரணம் களத்துல தெல்ல தெளிவா தெரியுது. பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்திலையும் கோட்டை விட்டுருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.